வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 புதிய கூட்டுறவு சங்கங்கள் அமித்ஷா தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் கட்டா அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் மட்டும் புதிதாக 486 கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது வந்து புதிதாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்து டிஆர்பி, எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. மேக்ஸிமம் வந்து டிஆர்பி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரி, பிப்ரவரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதே போல் தான் கரஸ் கோர்ஸும் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் என்ன மாதிரி பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி தான். கரஸில் கோர்ஸும் வரும், நோட்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாராலையுமே எழுத முடியும். நீங்கள் கோர்ஸ் படிக்கலைனாலும், இது வரைக்கும் முடிக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரஸ் கோர்ஸு அப்ளிகேஷன் போட்டுட்டு இங்கே வந்து தேர்வை எழுதலாம். தேர்வில் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா கோர்ஸை முடிச்சுட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வந்து பண்ணலாம். இதில் வந்து புதிதாக 486 கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்குறாங்க அப்படின்றப்போ, இந்த 486 சங்கங்களுக்கும் மினிமமாக டிஆர்பியை பொறுத்தளவுக்கு ஒரு 500+ வேக்கன்சி, ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்கு நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேக்கன்சி எவ்வளோ, அதாவது இப்போ ஒரு 2000 ஃபுல்லப் பண்ணுறாங்கன்னா 3000 அப்படின்னு வரும். 3000 ஃபுல்லப் பண்ண போகிறாங்கன்னா 4000 அப்படின்னு வரும். ஸோ காலி பணியிடங்கள எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அதனால் இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காம்படிஷனை விட இதில் மிக மிக குறைவான காம்படிஷன் தான். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காலநிலை, அந்த ஒரு இது இருக்கிறனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மிக கம்மியான போட்டி அப்படின்றது தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவை இருக்கிற நபர்கள் கீழே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல் புக்கை வந்து வாங்கிக்கலாம். ஸோ புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம் வீட்டுக்கு. அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது குரூப் க்ரியேட் பண்ணி குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து 2500 அப்படின்றது ஆகும். டெஸ்ட்டு, புக்கு ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் அப்படின்றதும் கொடுப்போம். ஸோ எல்லாமே சேர்த்து 2500. ஸோ தேவை இருக்கிற நபர்கள் டிஸ்பிளே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் இதே தான் அமௌண்ட் பே பண்ணுற நம்பரும் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு 1000 வேக்கண்ட் அதிகமாகுது அப்படின்றப்போ கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் தான். ஏன்னா இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வருமானா ஆல்மோஸ்ட் இன்னும் இதுக்கப்புறம் வர்றது அப்படின்னா அது ஒரு 4-5 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நல்லா படித்து முடித்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கான வாய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், அந்த கொஞ்சன்ற வார்த்தையை விட்டுட்டு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சது, தேர்வு முடிஞ்சது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன மார்க் வாங்கினோமோ அதுதான். ஒரு 10 மார்க் இருந்திருந்தால் வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னு கடைசியில் ஃபீல் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற ஆளுங்களாம் இல்லாமல் 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி 20 மார்க்காக எக்ஸ்ட்ரா வாங்கி வேலைக்கு போகிற ஆளுங்களாம் இருங்க. ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக முடியும். நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பிப்ரவரியில் வந்துடும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.